அவர் வழிவிட்டுருக்கிறார். என்னது இந்த கட்டாலே நடக்காது என்று வழிவிடுறார். இது ஒரு முரணாக இல்லையா? இது இது ஒரு வெக்கக்கேடு. ஒரு சட்டத்தரணி என்பவர் இவ்வாறு பேசுவது என்பது ஒரு வெக்கக்கேடான அவசர கால நிலைமையையும் கோயிலுக்கு போறதையும் இவர் உண்டாக்குறார். அப்ப இவர் வட்டத்தை கீறி போட்டு சதுரம் என்று சொல்லுவார், சதுரத்தை கீறி போட்டு வட்டம் என்று சொல்லுவார். இது எல்லோரும் ஏற்க வேணும். இது 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 இந்த சட்டத்தரணிகள் இது கோர்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இந்த வியாக்கியானங்கள் இது எல்லாத்தையும் கோர்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இங்க மக்களுக்கு வைக்காதீங்க, இந்த அரசியல் பரப்புல வைக்காதீங்க கொண்டு வந்து. இது மிக தவறானது. அதாவது திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிற காலத்துல மக்கள் வருவார்களா என்று கொஞ்சம் யோசிங்க. வரமாட்டார்களா என்ன வழிவிடுறேன்னு சொல்றீர்கள்? வழிவிட இல்ல, நீங்கள் இந்த போராட்டத்தை நீத்து போய் செய்கிறீர்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல், அதாவது கொலை செய்யப்பட்டால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞன் சார்பாக ஒரு போராட்டம் நடத்துகிற போது உங்களோட கட்சிக்கும் உங்களுக்கும் ஒன்றும் வந்துடக்கூடாது, உங்களுக்கு ஒரு தூசும் படக்கூடாது, படாமல் ஒரு போராட்டம் செய்யணும். அப்ப வீட்டுல படுத்திருந்து போராட்டம் செய்யலாம். கதவடை பண்ணி போட்டு நீங்கள் எல்லாரும் படுத்துருவீங்க, வீட்டை வழி அவிசுவாசமா படுத்திருந்தோன்னு செய்வீங்க. நீங்கள் நிலத்தில் இறங்கி போராடுங்கள். நீங்கள் ஒன்று ஆர்ப்பாட்டங்கள் செய்யணும், ஊர்வலங்கள் போகணும். அதுவும் வடக்கில இந்த மூலையில குடாவில போய் நீங்கள் செய்யப்பட குண்டாஞ்சட்டிக்கு குதிரையோட்டக்கூடாது. நீங்கள் கொழும்புல செய்யுங்க. தமிழ் மக்களுடைய போராட்டம் எங்களுடைய தளத்துக்குள் நடத்தப்படக்கூடாது, எதிரியின் குகைக்குள் நடத்தப்பட வேண்டும், எதிரியின் கோட்டைக்குள் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் கொழும்பில் போராட்டத்தை நடத்துங்கள். அதுதான் எங்களுக்கு சரியான போராட்டமாக இருக்கும். அதாவது நீங்கள் முதலாவது நீங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டியது. அப்படி இல்லாட்டா யாழ்ப்பாணத்தில் எம்பசி இருக்கு, மற்ற வேறு இடங்கள்ல மலையத்தில் எம்பசி இப்ப திறந்திருக்காங்க. இந்திய எம்பசிக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள். ஏனென்றால் இந்திய அரசு இலங்கை சார்பாக தன்னுடைய 1.5 லட்சம் படைகளை இறக்கி ஒரு காலத்திலே தலையிட்டது ஈழத்தமிழர் பிரச்சனை சார்ந்து. ஆகவே அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது என்ற அடிப்படையில நீங்கள் இந்தியாவை நோக்கி நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யணும். இந்தியாவுடன் நீங்கள் கோரிக்கை விட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். இதை செய்ய வேண்டும். 2வது, நோர்வே சமாதான பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்டிருந்தது. நோர்வே சமாதான பேச்சுவார்த்தை வருகின்ற என்றால் அது அமெரிக்காவுடைய அனுசரணையோட வந்தது. ஆகவே அமெரிக்காவுடைய அனுசரணை இருந்தால் பிரிட்டனும் அதுல ஒரு அங்கம். ஆகவே இந்த எம்பசிகளுக்கு முன்னால் தான் நீங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும். அவர்களிடம் தான் நீங்க இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை, இதுவும் ஒரு இனப்படுகொலை ஒரு அங்கம் தான். ஆகவே இந்த இனப்படுகொலைக்கான நீதி கோரி சர்வதேச சமூகத்துடன் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினால் இதுதான் முக்கியமான வல்லமை வாய்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளா இருக்கு. இவர்களிடம் தான் நாங்கள் முன்னுக்கு போய் நிற்கணும். அவர்களுக்கு தான் தொந்தரவு கொடுக்க வேணும், அவர்களிடம் தான் நீதி கேட்கணும். இலங்கை அரசாங்கம் எதையும் செய்யாது. அதுவும் இன்று இருக்கிற ஜேவிபி இனர், அதாவது இந்த எம்பிபி என்பது ஜேவிபி, இந்த ஜேவிபியினர் நடத்தாத போராட்டங்களை நீங்கள் நடத்தி முடிச்சு போடுவீங்களோ? அவர்கள் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தியவர்கள். அவர்களுக்கு நீங்கள் நடத்துற போராட்டம் எல்லாம் இந்த யானைக்கு கல்லெறிஞ்ச மாதிரி, அது இப்படி காதை ஆட்டி கொண்டு போகும். அவர்கள் எத்தனை பெரிய போராட்டத்தை அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பம்மாத்தெல்லாம் விடாதேங்கோ.